வணக்கம் நண்பர்களே. மிசா ஆக்ட், மிசா அதாவது மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட், இது 1976ஆம் ஆண்டு அன்றைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்களால் கொண்டு வரப்பட்டது. பிப்ரவரி 1, 1976 இன்றைக்கு தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் மிசாவில் கைது செய்யப்பட்டார். அந்த ஆக்டில் MISA. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பல சித்திரவதைகளை அனுபவித்தார் என்பது அவருடைய வாழ்க்கை வரலாறில் அவர் கூறுகிறார். யார்? MK ஸ்டாலின். அன்றைக்கு இருந்த மெயின் ஸ்ட்ரீம் பெரிய அதிக அளவில் தனியார் தொலைக்காட்சிகள்லாம் கிடையாது. அந்த அச்சு ஊடகங்களுடைய பார்வையிலும் அவர் மிசா வழக்கில் கைது செய்யப்பட்டார் என்று தான் இருக்கிறது. ஆனால் ஷா கமிஷன் என்று ஒன்று அமைக்கப்பட்டது. இந்த மிசா நடவடிக்கைகளை குறித்து ஆய்வு செய்ய அல்லது மிசா நடவடிக்கைகளை குறித்து விசாரிக்க ஷா கமிஷன் என்ற ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டது. அந்த ஷா கமிஷனுடைய அறிக்கையில் அது பல்வேறு நிலைப்பாடுகளை பார்க்குது. இந்த ஆக்டை கொண்டு வந்தது, இந்த ஆக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் என்ன, எந்த இடங்களில் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டார்கள், அவர்கள் எப்படி விடுவிக்கப்பட்டார்கள் என்பது போன்ற ஒரு விசாரிப்பதற்கு ஷா கமிஷன் என்று ஒன்று அமைக்கப்படுகிறது. இந்த ஷா கமிஷனோட ரிப்போர்ட்டில் MK ஸ்டாலினுடைய பேரே இல்லை, பல இடங்களில் இல்லை. அப்போ இந்த ஆக்ட் கீழே மிசா MISA இந்த மிசா ஆக்ட் கீழே ஒருத்தர் கைது செய்யப்பட்டு எங்கெல்லாம் அந்த அத்துமீறல் நடந்ததாக கருதப்படுகிறதோ அதை விசாரிப்பதற்கு அமைக்கப்பட்ட கமிஷன் எதுலேயுமே ஸ்டாலினோட பேர் இல்லை. இதை சொன்னால் திமுககாரங்க என்னென்னா மாபெரும் தியாகத்தை நீங்கள் மறைக்க பார்க்குறீர்கள் அப்படி இப்படின்னு கூப்பாடு போடுவாங்க. அப்புறம் ஏன் அவர் சிறைச்சாலை அடைக்கப்பட்டார்? அவர் கைது செய்யப்பட்டது மிசாவுக்காக இல்லை, வேறு சில வழக்குகளுக்காக. அது என்ன வழக்குகள்னு வெளிப்படையாக யாருமே சொல்லலை. சமீபத்தில் நம்ம காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருச்சி வேலுச்சாமி அவர் சொன்னார், எங்காவது மிசா வழக்கில் ஸ்டாலின் பேர் இருக்கான்னு சொல்லுங்கள், மிசாவில் கைது பண்ணப்பட்டார்னு யார்கிட்ட கதை விட்றீங்க அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாக ஒரு தனியார் சேனலுக்கு அளித்த பேட்டியில் சொன்னார். உண்மையிலேயே அவர் மிசாவில் கைது செய்யப்படவில்லை என்றால், MK ஸ்டாலின் மிசாவில் கைது செய்யப்படலை அப்படின்னா அவர் என்ன குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டார், அது மிசாவில் தான் கைது செய்யப்பட்டார் என்று ஒரு பிம்பத்தை உருவாக்கி அவருடைய அந்த குற்றங்களை புனிதப்படுத்துகிறார்களா? இந்த கேள்வி வரும் இல்லையா? ஸோ இதை காலங்காலமாக செஞ்சுட்டு இருக்காங்களா? என்ன காரணம்னா அதுக்கப்புறம் நடந்த 2G வழக்கு இதிலெல்லாம் இவங்க எப்படி பொதுமைப்படுத்துகிறாங்க குற்றங்களை அப்படிங்கிறத வச்சு இந்த சந்தேகம் நமக்கு இன்னமும் இருக்குது. ஸோ ஸ்டாலின் மிசா கைதியா இல்லையா? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.